பெஞ்சல் புயல் குறித்து வானிலை ஆய்வாளர்களின் கணிப்புகள் பொய்த்து போனது ஏன் என்பது குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் முன்னாள் இயக்குநர் ரமணன் விளக்கம் அளித்துள்ளார். அதனை தற்போது பார்க்கலாம். அதனால் இயற்கையை ஏற்றுக்கொண்டு விட்டால் இந்த பிரச்சனைகள்லாம் வராது. அடுத்த 24 மணி நேரம் எவ்வாறு இருக்கு வந்து வானிலை மையம் கூறுகிறது. அதை பார்க்கும்பொழுது நம்ம எடுத்துக்கொள்ளலாம். என்னை கூட கூப்பிட்டாங்க நிறைய பேர் பேட்டிக்கு. இப்போ நான் வந்து பொதுவாக வானிலை மையம் என்ன சொல்றதோ அதான் சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய எண்ணத்தை நான் பூர்த்தி நினைச்சுக்கோங்க, மக்கள் குழப்பம் ஏற்பட்டு விடும். அவங்க சொல்றது கரெக்டா, இவங்க சொல்றது கரெக்டான்னு அதெல்லாம் சொல்ல மாட்டேன். வானிலை மையத்துக்கு என்ன காரணம் சொல்லியிருப்பாங்கிறத விளக்குவேன். ஒரு புயல் வந்து ஏன் வலுப்பெறல அப்படின்னா, அது வந்து இந்த ஷியர் என்று சொல்வார்கள். என்னன்னா அந்த காற்று முறிவு. அது மேலடிக்கல வெவ்வேறு திசைகளை காற்று வீசினால் அந்த செங்குத்தான அமைப்பு கிடைக்காது. அப்பொழுது வலுவிழந்து போகும் வேகமான காற்றெல்லாம் வீசினா. அது அவ்வாறு நிலை இல்லாது அந்த குறைந்தால் ஒரே திசையிலிருந்து காற்று வந்தால் அப்பொழுது அது வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அடுத்தது வந்து ஒரு நிலப்பகுதி அருகே அண்மையிலே அந்த அளவுக்கு அது வலுவாகாது. காரணம் என்னன்னா அது உராய்வு விசைன்னு ஒன்று வரும் நிலப்பகுதி அண்மையில். ஸோ இலங்கை கிட்ட உருவாகும் போது அந்த பிரச்சனைலாம் இருந்தது. அடுத்தது ஒரு அந்த நிலைமை தள்ளி தான் அது போச்சு. ஸோ அதனால கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாச்சு. இப்போ நம்மை நோக்கி வருகிறது. ஸோ இப்போ ஒவ்வொரு கணிப்பையும் பார்க்கும்பொழுது எப்பொழுது கரையை கொடுக்கும் என்பதில் ஒவ்வொரு கணிப்புக்கும் மாறுபாடு இருக்கிறது. ஜிஎஃப்ஆர்னு சொல்லக்கூடிய அமெரிக்க அதெல்லாம் உலகளாவே கணிப்பு தான் எல்லாம். அதே மாதிரி ECMWF என்று சொல்லக்கூடியது எல்லாத்துலேயும் மாறுபாடு இருக்குது ஆக்சஸ் அதில். இருந்தாலும் இதை கருத்தொற்றுமை உருவாக்கி வானிலை ஆய்வு மையம் சொல்லும். ஸோ அதை கருத்தில் எடுத்து நம்ம பார்த்து கொள்ளலாம்.